மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ப்ரீமெச்சுவர் எஜாகுலேஷன் அல்லது விந்து முந்துதல், அதே நேரத்திலே இரட்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்குறி விரைப்பற்ற தன்மை போன்றவற்றை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர் அன்பர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். நாங்கள் ஒரு ஆணினுடைய பாலியல் நடவடிக்கைகளை பாதிக்கின்ற விடயங்களை பற்றி பார்த்தால் அதிலே முக்கியமாக இந்த பாலியல் நோய்கள், அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த மிக முக்கியமான ஒரு நோய் என்னவென்றால் சிஃபிலிஸ் எனப்படுகின்ற நோய். இந்த சிஃபிலிஸ் எனப்படுவது ஒரு நோய் என்றாலும் கூட எங்களுடைய உடல் முழுவதையுமே பாதித்து ஒரு நீண்டகால போக்கிலே எங்களுடைய உயிரை கூட குடிக்கின்ற ஒரு பயங்கரமான நோயாக இந்த சிஃபிலிஸ் நோய் இருக்கிறது. இந்த சிஃபிலிஸ் நோய் எவ்வாறு தொற்றுகின்றது என்றால், பாதுகாப்பற்ற உடல் உறவு, அதாவது ஆணுறை இல்லாமல் கொண்டம் இல்லாமல் ஒரு பெண்ணுடனும் மனைவியுடன் நாங்கள் தொடர்பினை வைத்துக் கொள்ளுகின்ற போது அவர்களை இருந்து இந்த நோய் எங்களுக்கு பரவுகிறது. இந்த நோயில் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன? இந்த நோய்க்குரிய நோய் அரும்பு காலம். நோயரும்பு காலம் அல்லது இன்குபேஷன் பீரியட் என்று சொல்லுகின்ற போது, உதாரணமாக நாங்கள் சாதாரணமாக உலகம் முழுவதும் வியாபித்திருக்கின்ற ஒரு நோய் டெங்கு நோய், டெங்கு ஃபீவர். இந்த டெங்கு நோயினுடைய நோயரும்பு காலம் 5 இருந்து 7 நாட்கள். அதாவது ஒரு டெங்கு நுளம்பு எங்களுடைய உடலிலே கடித்து, அதாவது ஈடிஸ் இஜிப்டி எனப்படுகின்ற நுளம்பு கடித்து, அந்த நுளம்பு கடித்த காலத்தில் இருந்து எங்களுக்கு டெங்கு நோயினுடைய அறிகுறிகள் தோன்றுகின்ற காலம் வரையான பகுதி தான் நாங்கள் இந்த நோய் அரும்பு காலம் அல்லது இன்குபேஷன் பீரியட் என்று சொல்லுவோம். அதே போலத்தான் இந்த சிஃபிலிஸ் எனப்படுகின்ற நோய்க்கு நோயரும்பு காலம் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் யாரோ ஒருவருடன் ஒரு பாதுகாப்பற்ற உடலுறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது, அது ஓரின பாலியல் சேர்க்கையாக இருக்கலாம் அல்லது அதாவது பைசெக்சுவல் ஈரியல் பாலியல் சேர்க்கையாக இருக்கலாம். வைத்துக் கொள்ளுகின்ற போது, பாதுகாப்பற்ற உறவு வைத்துக் கொள்ளுகின்ற போது, அந்த உடலுறவு வைத்த நாளிலே இருந்து இந்த குறிகள், அகங்குறிகள் தொடங்குகின்ற காலம் வரையான பகுதியானது இந்த சிஃபிலிஸ் நோய்க்கு 30 இருந்து 90 நாட்கள், ஏறக்குறைய 1 மாதத்திலே இருந்து 3 மாதம் மட்டும் அது செல்லுகிறது. என்றபடியினாலே உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஆண்களுக்கு சரியான வேலை ஆஃபீஸ் ஒர்க், அந்த ஒர்க்னு சொல்லி அவர்கள் கடைசியாக ஒரு பாதுகாப்பற்ற உறவை எப்போது வைத்து கொண்டார்கள் என்பதை அவர்கள் மறந்து விடுவார்கள். என்றபடியினால் என்ன நடைபெறும் என்றால், முதல் அறிகுறியாக இந்த சிஃபிலிஸிற்கு எங்களுடைய ஆண்குறியை எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பெண்ணினுடைய யோனி பகுதியை வெஜைனாவை எடுத்துக்கொள்ளலாம். அதிலே ஒரு சிறிய ஒரு கொப்பளம் ஒன்று தோன்றும். இந்த கொப்பளம் 2-3 நாட்களுக்குள்ளே அப்படியே வெடித்து ஒரு புண்ணாக மாறும். முக்கியமாக நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டியது, நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து கேட்டிருந்தால் 2-3 நிகழ்ச்சிக்கு முதல் நான் சிஃபிலிஸ் எனப்படுகிற ஜெனிட்டல் ஹெர்பீஸ் எனப்படுகின்ற ஒரு நோயை பற்றி சொன்னேன். அதிலும் கூட பலதரப்பட்ட காயம் மாறி புண் மாறி ஏற்படும், ஒரு புபுள் மாறி வரும். ஆனால் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், அங்கு கன காயங்கள் வரும், கன நீர் கட்டி மாதிரி வந்து அப்படி வெடித்து புண்ணாகும். ஆனால் சிஃபிலிஸிலே ஒரே ஒரு நீர் கட்டி மாதிரி வந்து அது வெடிக்கும். அந்த ஹெர்பீஸில் என்ன ஏற்படும் என்றால், தாங்க முடியாத வலி அல்லது நோவு ஏற்படும். ஆனால் இந்த சிஃபிலிஸிலே ஏற்படுகிற காயத்திலே ஒரு விதமான நோவோ வலியோ ஏற்படாது. நோ பெயின்ஃபுல், அதாவது நாட் பெயின்ஃபுல் அல்சர்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது நோவற்ற புண்கள், ஒரே ஒரு புண் எங்களுடைய ஆண்குறியிலேயோ பீனிஸிலேயோ அல்லது யோனியினுடைய வெஜைனா பகுதியிலோ ஏற்படுகிறது.
அதே நேரத்தில் இந்த புண்ணை நீங்கள் கையினாலே பிடித்து பார்க்கலாம். பிடித்து பார்த்தால் இந்த 2 கையுக்கும் இடையிலேயே அந்த புண்ணானது பிடிக்கின்ற போது அதில் ஒரு இன்டுவேஷன் என்று சொல்லுவோம், சொர 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 சொரண்டு இருக்கும். ஹெர்பீஸில் அப்படி இருக்க முடியாது. ஹெர்பீஸில் சும்மா ஒரு புண்ணாத்தான் இருக்கும், பிடித்து பார்த்தால் சும்மா ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த சிஃபிலிஸில் ஏற்படுகிற அந்த ஒரே ஒரு காயத்தை, ஒரே புண்ணை நாங்கள் பார்த்தால், அந்த அல்சரை நாங்கள் பார்த்தால், அது 2 கைகளுக்கும் உள்ளே ஒரு சொர சொர எனப்படுகின்ற ஒரு உணர்ச்சியை, ஒரு ஃபீலிங்கை தரும். எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதை நாங்கள் பிரைமரி சிஃபிலிஸ் என்றுவோம், அதாவது முதலாவது படி சிஃபிலிஸ் என்று சொல்லுவோம். இது இப்படி உங்களுக்கு வருமாக இருந்தால் உடனடியாகவே நீங்கள் உங்களுடைய வைத்தியரை கண்டு அதற்குரிய ஆலோசனையையும் சிகிச்சையும் பெற வேண்டும். இதை வேறு காரணங்கள் என்று சொல்லி உங்களுக்கு பிற்போடாதீர்கள். என்னை அண்டி வருகிற நோயாளிகள், கூடுதலாக பெண்கள், பல காரணங்களை சொல்லுவார்கள். நாங்கள் நகரிலே இருக்கின்ற மலசல கூடத்துக்கு சென்றோம், நாங்கள் வேலை செய்கிற ஆடை தொழிற்சாலையிலே ஒரு மலசல கூடத்தை 200-300 பெண்கள் பாவிக்கின்றார்கள், அது சுத்தமில்லை என்றபடி நான் இப்படி வந்தது. சில பேர் இந்த மலையக பகுதிகளில் இருப்பவர்கள் என்ன சொல்லுவார்கள்னா, தங்களுக்கு உங்களுக்கு தெரியும் மலையக பகுதிகளிலே லீச் எனப்படுகின்ற இரத்தத்தை குடிக்கின்ற அட்டைகள் இருக்கிறது. எனவே இந்த அட்டைகள் எனக்கு அந்த யோனி பகுதியிலே கடித்த பிற்பாடுதான் இப்படி ஒரு புண் ஏற்பட்டது என்று பல காரணங்களை நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய நெஞ்சுக்கு தெரியும் எது உண்மையான காரணம் என்று. இதை நீங்கள் இந்த பிரைமரி சிஃபிலிஸ் என்று சொல்லப்படுகிற முதல் படி சிஃபிலிஸை நீங்கள் பார்க்காமல் அதை ஏனோ தானோ என்று விட்டீர்களாக இருந்தால், இது 2வது 3வது செகண்டரி சிஃபிலிஸ், டெர்ஷரி சிஃபிலிஸ் என்று சொல்லுவோம். 2வது 3வது படிகளுக்கு சென்று உங்களுடைய உடல் முழுவதையுமே பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அன்பர்களே, யாரென்றாலும் பரவாயில்லை, ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், உங்களுடைய பாலியல் வாழ்க்கையை, உங்களுடைய செக்ஷுவல் லைஃபை மிகவும் பாரதூரமாக பாதிக்கக்கூடிய இந்த சிஃபிலிஸ் எனப்படுகிற நோய், ஒரு சிறிய புண் வந்தால் உடனடியாகவே நீங்கள் வைத்தியரை காணுங்கள். அதற்குரிய இரத்த பரிசோதனை இருக்கிறது. அந்த இரத்த பரிசோதனை 2 பரிசோதனை. ஒன்று, அதை நாங்கள் VDRL என்று சொல்லுவோம், வினீரியல் டிசீஸ் ரிசர்ச் லெபார்டரி டெஸ்ட் என்று சொல்லுவோம், VDRL. அடுத்ததாக இன்னும் ஒரு சோதனை இருக்கின்றது, TPPA, ட்ரிபனிமா பலிடம் பார்ட்டிக்கல் அக்குலுத்தினேஷன் டெஸ்ட் என்று சொல்லப்படுகிற இந்த TPPA எனப்படுகிற இரத்த சோதனை இருக்கிறது. இவர் 2ஐயுமே நீங்கள் சோதித்து பார்த்தால் இந்த சிஃபிலிஸ் நோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதன் காரணமாக இந்த நோயிலே இருந்து விடுபட்டு உங்களுடைய பாலியல் வாழ்க்கையை ஒன்றாக நடத்தி கொள்ள முடியும். இதை யாராவது பெண்கள் கேட்டுக்கொண்டிருந்தால், மனைவிமார் கேட்டுக்கொண்டிருந்தால், நீங்கள் உங்களுடைய கணவருடன் செக்ஸ் வைத்துக் கொள்கிறீர்கள், பாலியல் தொடர்பை வைத்துக் கொள்கிறீர்கள், அவருடைய ஆண்குறியில் பீனிஸில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு காயம் மாதிரி இருந்தால், புண் மாதிரி இருந்தால், உடனடியாகவே அவரை பயப்படுத்தாமல் அவரை வைத்தியரும் அழைத்து சென்று இந்த TPPA சோதனையையும் VDRL எனப்படுகிற இரத்த பரிசோதனையும் செய்து கொள்ளுங்கள். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மற்றொரு அறிமுகப்படுத்துங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் பெல் சாயினை, மணி சாயினை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறத்திருந்தால் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.